இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய கடம்பூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய கேட்டதையெல்லாம் கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எல்லா மனுக்களுக்கும் சிறப்பு முகாம்களை நடத்தி தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரியா, மனு வாங்குறாராம், பொட்டியில போடுறாராம், பூட்டி சீல் வைக்கிறாராம், ஆட்சிக்கு வந்து 100வது நாள் 100 நாளைக்குள்ள தீர்வு காணுகிறாரா. நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சியில் இருந்தப்ப மனு வாங்குறதுக்கு பதில காணாம். போன எதிர்கட்சியில நடைபயணம் வந்து மனு வாங்குறீங்க, அதுக்கும் பதில காணாம். இப்ப மனு வாங்கி பொட்டியில போடுறீங்களா. எங்க முதலமைச்சர் ஒரே ஒரு அறிக்கையில 1100 என்று ஒரு நம்பரை கொடுத்து போன் செய்தால் தீர்வு காணப்படும் என்று சொல்லி உன்னுடைய அறிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் எடப்பாடியார். நீ என்னைக்கு மனு வாங்குறது, பொட்டியில போடுறது, சீல் வைக்கிறது, அப்புறம் திறக்கிறது. நீங்க ஆட்சிக்கு வந்தா தானே திறக்கிறதுக்கு திமுக காரன் கொண்டு பேப்பர் எடைக்கு போட்டு போயிடுவாங்க. அதான் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாமி இல்லைம்பாங்க, வீட்டு பொண்டாட்டி எல்லாம் கோயிலா நடக்கிறாங்க. இந்துக்களுடைய ஓட்டு இவங்களுக்கு கசக்கும், இந்துக்களை கேலி செய்வாங்க. ஆனா தேர்தல் காலம் வந்தால் நடிப்பாங்க, திண்ணீர் வைக்க மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, வேல் மட்டும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அந்த வேல் வெள்ளி வேலை இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதுதான் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப ஒரு பக்கம் வேலை வாங்குறான், மக ஒரு பக்கம் வேலை வாங்குறாரு, அத்தைக்காரி வேலை வேண்டாம்னா தள்ளிட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன நாடகம்? ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஸ்டாலின் வேலை கையில பிடிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்து விட்டது என்று அர்த்தம். அதுதான் உண்மை. வேலை வாங்குறீங்க, நடிக்கிறீங்க, எந்த நடிப்பும் எடுக்காது. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்வதே வாடிக்கையாக இருக்கக்கூடிய, அறிக்கை விடுவதே வாடிக்கையாக இருக்கக்கூடிய அறிக்கை நாயகன் ஸ்டாலின் இப்ப வராடியா கிராம சபை கூட்டம் நடத்துறாங்களா. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். திமுக ஆட்சியில் இருந்த பொழுது அப்பன் முதலமைச்சராக இருந்தார், மகன் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், இன்னொரு மகன் மத்திய அமைச்சராக இருந்தார், பேரன் மத்திய அமைச்சர், மகள் மேல் சபை உறுப்பினர், பாராளுமன்றத்தில் மகளின் மனம் கவர்ந்த ராசா மத்திய அமைச்சர். இது எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்தியாவில் ஒரு குடும்பம் ஆட்சியிலே அதிகாரத்தில் இருந்து தமிழகத்தை பிரித்து ஆளுகிறது என்று சொன்னால் அது திமுக தான். அதனாலதான் சொல்றார் நம்முடைய முதலமைச்சர், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் இன்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி கருணாநிதியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. புரட்சி தலைவர் இருந்த வரை 11 ஆண்டு காலம் கருணாநிதியால் ஆட்சியை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த சூழலை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வளர்த்து எஃகு கோட்டையாகி ஆக்கி தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக வளர்த்து காட்டினார். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் என்று கழகம் பிளவுபட்ட பொழுது கட்சி இல்லை, கொடி இல்லை, தலைவர் இல்லை. ஆனால் அண்ணா திமுகவை சார்ந்த ஒரு தொண்டன் கூட மாற்று கட்சிக்கு செல்லாத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பிரிந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். வரலாறை படைத்த இயக்கம் என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரி இயக்கம் இழந்த சின்னத்தை மீட்ட வரலாறு கிடையாது. ஆனால் 2 முறை இழந்த சின்னத்தை படைத்த வரலாறு இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அந்த இயக்கம் மீண்டும் ஆட்சியிலே வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும். திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லை. திமுக காரர் எல்லாரும் காஞ்சி போயிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும். அவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டாலின் முடியாது என்று சொன்னால் அவர் எழுதி கொடுக்கறதே ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. திமுக காரர் ஆட்சிக்கு வந்தான்னா அடாவடி பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான்னு மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. ஏன்னு சொன்னா பிரியாணி கடையில் போய் சாப்பிடுறான், சாப்பிட்டு காசு கொடுக்கணுமா இல்லையா, கேட்டா உதைக்கிறானு. புரோட்டா கடையில் போய் சாப்பிட்டா உதைக்கிறானு. மகளிர் அழகு நிலையத்துக்குள்ள போய் பெண்களை தாறுமாறாக தாக்குகிறார்கள். அதுக்கு ஒரு தலைவர் மன்னிப்பு கேட்கிறார். எப்படி இருக்கு பாத்துங்க. நான் ஆட்சிக்கே வரல, உங்களுடைய அராஜகம் தலை தூக்கி இருக்கிறது, அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, குடும்பமாக நீங்கள் பிரச்சாரம் செய்தாலும் அண்ணன் எடப்பாடி அவருடைய
பிரச்சாரத்திற்கு முன்னால் உங்களுடைய பேச்சு எடுபடாது, நீங்கள் நடிக்கின்ற நாடகம் எடுபடாது. தமிழக மக்கள் நன்கு அறிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள். பாராளுமன்றத்திற்கு நீங்களும் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விட்டார்கள்.